ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களே, காலை வணக்கம். நண்பர்களே, குருபெயர்ச்சி பலன்கள் பற்றி மேசராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். குருபெயர்ச்சிங்கிறது இந்த வருடம் 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச குருவாக போகிறார். அது ஒரு வருட காலம் இருப்பார். இடையில் 3 மாத காலம் அதிசார குருபெயர்ச்சியாக சிம்ம வீட்டுக்கு போகிறார். பின் திரும்பி வந்து கடக ராசியிலே உச்சமாக 12 மாதங்கள் இருப்பார். குரு பகவான் உச்ச வீடுங்கிறது கடகமனை, அவருக்கு பிடித்த நட்பு வீடு. மேசராசி அன்பர்களே, குரு பகவான் மிதுன ராசியில் இருந்தால் 3ஆம் இடத்தில் இருந்தால் இப்போ உச்ச குருவாக 4ஆம் இடத்துக்கு போகிறார். சுபக்கிரகம் ராசிக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில்ங்கிற கேந்திரஸ்தானத்துக்கு போகிறது. 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் ரொம்ப அருமையான நல்ல இடமாக இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை, வாகனம், தாயார், ஒழுக்கம், உயர்கல்வி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உச்ச குருவாக போகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறையாக நிகழும் இந்த உச்ச குருவுடைய பெயர்ச்சி வருகிற காலங்களில் ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை தரும். மேசராசி என்பர்களே, சனி பகவான் 12இல் விரயச்சனியாக 7.5 சனியின் முதல் சுற்று சனியாக இருக்கிறார். மீனராசியில் இருக்கிறார். ரொம்ப விரயங்களும் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் காணமண்டுக்கு அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ குரு வேற 3ஆம் இடத்தில் இருந்தார். அவரும் மறைவு ஸ்தானம் தான். 3ஆம் இடங்கிறது குருவுக்கு ஏற்ற இடமில்லை. இப்போ 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்போ இந்த 4ஆம் இடத்திலிருந்து என்ன பண்ணுவார்? 4ஆம் இடம்ங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்த நட்பு வீடு. அருமையான ராசி 9க்கும் 12க்குடையவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தனுசு ராசிக்கு, 12ஆம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானமான மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. பணவரவு, தொழில் வரவு கூடும். அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு சுகம் கூடும். தாயாருடைய உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும். இன்னும் சுபக்கிரகம் இணைக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுவார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறந்தது, வலிமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். குரு பகவான் கடகமனையிலிருந்து உச்சம் பெற்று ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். விருச்சிக மனையை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். மேசராசி என்பர்களே, அது 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் குருவுடைய பார்வை இருக்கனால நீங்கள் மொத்த முதலீடுகள் இரட்டிப்பாக உங்களுக்கு லாபங்களை தரும். இடம் விட்டு இடமாற்றங்கள் இருக்கும். தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் இருக்கும். வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். குரு பார்க்கிறார் 8ஆம் இடத்தை. அதாவது அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் பங்காளி பிரச்சனை எல்லாம் தீரும். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மகர மனையை பார்க்கிறார். உச்ச குரு. அப்போ இது நாள் வரைக்கும் இருந்த தொழில் தேக்கங்கள் நிறைவேறும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் இருக்கும். தொழில் பண்ண எனக்கு நிரந்தரமான வருமானம் இல்லைன்னா வருமானங்கள் நிறைவாக கிடைக்கும். நிரந்தரமான வேலை வாய்ப்பு, தொழில் உத்தியோகத்தில் கூடுதலான வருமானங்கள், நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. கேந்திரஸ்தானம் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. தொழிலில் அமோகமான முன்னேற்றம் இருக்கும். தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நகர்த்தி செல்லுவீங்க அல்லது இடமாற்றம் செய்வீங்க. வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல திடீர்னு ப்ரொமோஷன் ஆகி உங்களை அங்கே போட்டிருக்க நீங்கள் போங்கன்னா போய் தான் ஆகணும். உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இருக்கும்போது போய் ஆகணும். அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வியாபாரம், உத்தியோகம் உள்ள குரு பார்த்த 10ஆம் இடம் அமோகமாக கொடுக்கிறது. ராசிக்கு மீன ராசியை பார்க்கிறார். அவர் உச்ச குருவாக இருந்து ராசியை 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார்.
அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 7 சனியாக 12 இருந்து உங்களுக்கு விரயத்தை தருகிறார். அப்போ குரு பார்க்கிறார், உச்ச குரு பார்க்கிறார். அப்போ விரயங்கள் மட்டுப்படும். சனி பகவான் தரும் விரயங்கள் குறைக்கப்படும். 7 சனியின் தாக்கம், விரயச்சனியாக இருக்கிற சனி பகவானுடைய தாக்கம் குறையுங்க. ரொம்ப சம்பாத்தியம் பண்ணிகிட்டே இருந்தேன், எதுவும் மிச்சத்துக்கு வரல அப்படின்னு மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது எல்லாமே இப்போ சரி செய்யப்படும். என்ன, சனி பார்த்த குரு பார்த்த சனி பகவான் உங்களுக்கு விரயத்தை தராமல் உங்களுக்கு சேமிப்பை தருவார், நல்லது தருவார். 7 சனியுடைய தாக்கம் குறையும். அப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும்னா, அயன சயன போக விரயஸ்தானம் நல்லாயிருக்கும். வெளிநாடு உத்தியோகம், வெளிநாட்டில் விசா கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள குடும்ப ஒற்றுமை மேற்படும். விரயமாக இருந்தால் சுப விரயமாக மாறும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, திருமணம் நடக்கும், குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவீங்க. அதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு பணம் செலவு பண்ணாலும் அதெல்லாம் சுப விரயம். அந்த மாதிரி இதுமே எல்லாமே உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். மேசராசி என்பர்களே, குருபெயர்ச்சி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது, உச்ச வீட்டுக்கு போகிறது. இதுமே ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அருமையான நல்ல பங்குச்சந்தையில் லாபம் கிடைக்கும். போட்ட பங்குகள் இரட்டிப்பான லாபத்தை தரும். 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். நாள் வரைக்கும் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது, ஜெயில் வாசனை இருந்தது, அவமானம் இருந்ததுலாம் குருவார்த்தை 8ஆம் இடம் அதெல்லாம் போக்கி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.